Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல கோதுமை மாவு வச்சு நல்ல ஒரு சாஃப்ட்டான இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னாங்க பார்க்க போறோம். இந்த மாதிரி மெத்தட்ல வந்து நம்ம இடியாப்பம் செய்யும்போது இடியாப்பம் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்காம ரொம்ப நல்லா பூ போல சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இடியாப்பம் செய்யறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாவை ஃபர்ஸ்ட் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இந்த மாதிரி சூடானதுக்கு அப்புறம் உள்ள ஒரு இடியாப்ப பிளேட் அப்படி இல்லைன்னா இட்லி பிளேட் வந்து நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இது மேலே ஒரு காட்டன் கிளாத் இது போல் விரிச்சு போட்டுக்கோங்க. துணியை வந்து ஈரம் பண்ணி சேர்க்கக்கூடாது. இதே போல் அப்படியே நல்லா ட்ரையாக தான் வச்சுக்கணும். இது மேலே பரப்பி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவை அது மேலே நல்லா பரவலாக வந்து கொட்டி விட்டுறலாம். இது மாதிரி கொட்டி பரப்பிட்டு இதே துணியவே வந்து அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். கட்டிலாம் வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து அந்த தண்ணி வந்து உள்ளே படாத இருக்கிறதுக்காக இதை வந்து மூடி இப்படி இது போல் நல்லா வந்து மூடி விட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சுட்டு செய்யும்போது இடியாப்பம் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இது போல் நல்லா எல்லாம் மூடி வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வெளியே எடுத்துகிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம வேக வைக்கும்போது மாவு வந்து நல்லா உதிரியாக இருக்கும் ஃபஸ்ட்டு. இப்போ நல்லா வெந்து வரும்போது நல்லா இது போல் கட்டியாக தான் இருக்கும். நல்லா வெந்து இது போல் கட்டி பிடிச்சி தான் இருக்கும். இது வந்து நல்லா ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா உடச்சி விடுங்க. கொஞ்சம் ஒன்று பாதியை உடச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா 2 பல்ஸ் மூடு வச்சா நல்லா உதிரியாக பொலன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு ஜல்லடை வச்சு சலிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சூடான தண்ணியை சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இது போல் கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும், கை வைக்க முடியாது. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவெல்லாம் கொஞ்சம் ஒன்று போல் வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். இப்போ கை வச்சு நம்மளால் பிசைய முடியாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த சூட்லேயே அது வந்து நல்லா புழுங்கி வரட்டும். இப்போ வந்து ஒரு லெட்டு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே விட்டுறலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ வந்து அந்த சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். எந்த அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ இடியாப்பம் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா இது போல் ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன பேட்ச் அதை நம்ம பிரித்து வச்சுக்கலாம். அப்போ வந்து நம்ம இடியாப்பச்சில் எடுத்து போட்டு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போல் நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இடியாப்பச்சில் லேசாக எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து உள்ள அச்சில் சேர்த்துடலாம். இப்போ மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நான் இட்லி பிளேட்டில் தான் வந்து புளிஞ்சு விட போகிறேன். மேலே ஒரு கிளாத் போட்டுட்டு இப்போ இது மேலே வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ சின்ன சின்னதாக வேணும்னாலும் புளிஞ்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எந்த சைஸ்க்கு வேணுமோ அது மாதிரியே புளிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து ஒரே இதாக பெருசாக புளிஞ்சு விட்றேன். இது நீங்கள் ஒன்று மேலே ஒன்று அப்படியே நீங்கள் வந்து சுற்றி விட்டாலும் ஒன்று வந்து ஒட்டிக்காது. ரொம்ப நல்லா சூப்பராக வந்து உதிரியாக தான் வரும். அதனால உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி நல்லா நான் வந்து ஒரு 2-3 சுற்று நல்லா சுற்றி விடுறேன். எப்படி நீங்கள் பிழிஞ்சு விட்டிங்கனாலும் ஒட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஆகாது. நல்லா இதை நம்ம வந்து கரெக்டாக வேக வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு செஞ்சுருக்கறனால சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கோம். அதனால் கண்டிப்பாக இதை ஒட்டிக்கிட்டு வளவலன்லாம் வராது. ரொம்ப நல்லா உதிரியாக ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அது போல் நீங்கள் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே வந்து இது போல் பிழிஞ்சு விடுறேன். அவ்வளோதாங்க, ஒரு இது நான் சுற்றிட்டேன். இன்னொரு பிளேட்லேயும் இதே போல் சுற்றிக்கிறேன். நீங்கள் இது போல் பெருசாக வேணும்னாலும் சுற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு இட்லி குழியிலையுமே வந்து நம்ம சின்ன சின்னதாக சுற்றி விடுறதுனாலும் சுற்றி விட்டுக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லா அழகாக சூப்பராக தான் இருக்கும். இது போல் எல்லாத்தையும் நல்லா சுற்றி விட்டுக்கலாம். தண்ணி வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் தான் உள்ளே வைக்கணும். தண்ணியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. சுற்றுறதுக்குமே ரொம்ப நல்லா ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போ 2 பிளேட்டுமே உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டு நல்லா இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இடியாப்பம் ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு வந்து கையில் தண்ணி தொட்டுட்டு நீங்கள் வந்து இதை தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எதுவுமே நல்லா ஒட்டாமல் வரணும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தள்ளன்னு எடுக்கையிலேயே தெரியும். ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது கூட தேங்காய் பால் சட்னி அப்புறம் வெஜ் கறி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நம்ம ஒயிட் இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.